ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோல நம்ம இந்த டிராமாவுடைய எபிசோட் 5 தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி எபிசோட்ல ஈச்சானுக்கு கிட்டத்தட்ட ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி இருந்திருக்கும். அப்ப ஹீரோ தான் அவனை இழுத்து காப்பாத்திருப்பான். அதோட அவனுடைய ஷோல்டர்ல அவங்க அப்பா சொன்ன அந்த தழும்பு இல்லாததையும் பார்த்திருப்பான். இப்ப அப்படியே ஹீரோக்கு சின்ன வயசுல நடந்த ஒரு விஷயத்த காட்டுறாங்க. அவனுடைய ஃபேமிலியோட ஏதோ ஒரு இடத்துக்கு பிக்னிக் போயிருக்கான் போல. அந்த இடத்துல அவன் தண்ணியில மாட்டிட்டு கொஞ்சம் கொஞ்சமா முழுகிட்டு இருக்கான். அப்ப அவனுடைய அப்பா, அம்மா, அவனுடைய அண்ணன் 3 பேரையுமே கூப்பிடுறான். ஆனா அவங்க யாருக்குமே காது கேட்காதுல. அதனால அவங்க பாட்டு அவங்களுடைய வேலையை பார்த்துட்டு சந்தோஷமா இருக்கிறாங்க. அப்பதான் ஹீரோ மனசுக்குள்ளேயே, அப்பா அப்ப நீங்க சொன்னது எல்லாம் பொய்யா? நானு அண்ணன் 2 பேர்ல யாராச்சும் டேஞ்சர்ல இருந்தா என்னதான் முதல்ல காப்பாத்துவீங்கன்னு சொன்னீங்களே. ஆனா நான் இப்ப கத்துறதே உங்களுக்கு கேட்கல. நீங்க எப்படிப்பா என்ன காப்பாத்த முடியும்? நான் இப்ப தண்ணியில மூழ்கிக்கிட்டு இருக்கேன், அவ்வளவுதானாப்பா? அப்ப நீங்க சொன்னதெல்லாம் பொய்யாப்பா அப்படின்னு மனசுக்குள்ளே நினைச்சுக்கிட்டு அப்படியே தண்ணியில முழுகுறான். அப்ப திடீர்னு அவனுடைய அப்பா தண்ணிக்குள்ள குதிச்சு வந்து அவனை காப்பாத்துறாரு. அதுக்கப்புறம் நைட் எல்லாம் தூங்கிட்டு இருக்கும் போது ஹீரோ எழுந்து வெளியே போறான். அவனுடைய அப்பாவும், என்னை மன்னிச்சிடுப்பா, நீ அந்த டைம்ல ரொம்ப பயந்துருப்பல்ல, என்ன மன்னிச்சிடுன்னு சொல்லி மன்னிப்பு கேட்கிறாரு. அவனும், அப்பா நான் கத்துனது உங்களுக்கு எப்படியும் கேட்டிருக்காது, நீங்க எப்படிப்பா நான் தண்ணிக்குள்ள முழுங்கினதை பாத்தீங்க? எனக்கு காது தான்ப்பா கேட்காது, ஆனா எனக்கு கடவுள் காதை புடுங்கிட்டு ஒரு கண்ணு கொடுத்துருக்காரு. பாத்தியா, 1 2 3ஆவதா ஒரு கண்ணு எனக்கு இருக்கு. அந்த கண்ணுல கண்டிப்பா நீங்க எங்க இருந்தாலும் எனக்கு தெரியும். இந்த தழும்பு எனக்கு வந்தப்பதான் கடவுள் காதோடைய திறனை எடுத்துக்கிட்டு எனக்கு கண்ணு கொடுத்தாருன்னு சொல்றாரு. இதை வச்சுதான் ஹீரோக்கு இப்ப ஈச்சானுடைய முதுகுல அந்த தழும்பு இல்லாததை பார்த்ததும் அப்ப அப்பாக்கு காது போக வேண்டிய அந்த ஆக்சிடென்ட் இன்னும் நடக்கல அப்படின்றத புரிஞ்சிட்டு இருந்திருப்பான். அதனால அந்த ஆக்சிடென்ட் நம்ம தடுத்தா கண்டிப்பா அப்பாக்கு காது போகாம இருக்கிறத நம்ம தடுக்க முடியும்னு யோசிச்சு ஈச்சான் கிட்ட, இந்த ஒரே ஒரு வருஷம் மட்டும் என் கண் பார்வையிலே இருங்க, எங்கேயும் நீங்க போக கூடாது, என் கூடயே தான் இருக்கணும் அப்படின்னு கேட்கறான். ஈச்சான் இவனை தப்பா புரிஞ்சுக்கிட்டு, டே அவனாடா நீ, ஆனா எனக்கு சேக்கியவங்க பிடிச்சிருக்குடா, எனக்கு பொண்ணுங்களை தாண்டா பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஓடுறான். ஹீரோவும், இருங்க ஒரு வருஷம் மட்டும் என் கூட இருங்கன்னு துரத்திக்கிட்டே போறான். இப்படியே ஹீரோவும் ஈச்சானும் நைட்டு தூங்கிட்டு இருக்கும் போது ஹீரோ ஈச்சான் கிட்ட, சரி உங்களுடைய பேண்டை கிரியேட் பண்றதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன், உங்களுடைய பேண்ட்ல நான் கிட்டாரிஸ்டா இருக்கேன், ஆனா ஒரு கண்டிஷன் இருக்கு. என்ன கண்டிஷன் சொல்லு? இந்த ஒரு வருஷம் மட்டும் என் கண் பார்வையிலே என் கூடவே இருக்கணும்னு கேக்குறான். ஈச்சானோ, பாட்டி இவங்கிட்ட இருந்து என்ன காப்பாத்துங்க பாட்டின்னு அங்க இருந்து ஓடுறான். இப்படி அடுத்த நாள் சேக்கியும் யூஎஸ்க்கு கிளம்புறதுக்காக ஏர்போர்ட்ல இருக்கா. அவளுடைய ஃபியான்சேவும் அவளுடைய ஃப்ரெண்டும் அவளுக்கு பாய் சொல்லி அனுப்புறாங்க. ஆனா சேக்கியும் வேற யாருக்கோ வெயிட் பண்ற மாதிரி தெரியுது. அப்பா, அவளுடைய அப்பா விவா அங்க வராரு. இன்னொரு பக்கம் ஸ்கூல்ல ஈச்சானோ அவனுடைய ஃப்ரெண்டும் அவனுங்களுடைய பேண்டுக்கு ஆளுங்களை சேர்க்கிற விஷயமா பேசிட்டு வந்துட்டு இருக்கானுங்க. அப்ப திடீர்னு எல்லா பசங்களும் ஓடுறானுங்க. இவனுங்களும் ஒருத்தனை நிறுத்தி என்னடா விஷயம்னு கேட்க, இவங்களுடைய ஸ்கூல்ல 3 பேர் பேண்டுன்னு சொல்லிட்டு இருப்பானுங்கல்ல, அவனுங்கள ஒருத்தனை ஹீரோ கிட்டார் பேட்டிலுக்காக சேலஞ்ச் பண்ணியிருக்கிறதா சொல்றான். இதை கேட்ட ஈச்சான அவனுடைய ஃப்ரெண்டோ பேட்டில் நடக்கிற இடத்துக்கு போறானுங்க. அங்க ஹீரோவும் அந்த இன்னொரு கிட்டார் வாசிக்கிறவனும் பேட்டிலுக்காக ரெடி ஆயிட்டு இருக்கானுங்க. ஆக்சுவலா ஒரு தடவை ஹீரோ இந்த பேண்ட் ரூமுக்கு வந்தப்ப கிட்டார் எடுத்து வச்சு வாசிச்சுட்டு இருந்திருப்பான்ல, அப்ப கூட இவன் பார்த்திருப்பானே. அப்ப அவன் ஹீரோ வாசிக்கிறத பார்த்துட்டு, இந்த மியூசிக் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு, இது எனக்கு கத்து கொடுக்குறேன்னு கேட்டிருப்பான். ஹீரோ அதுக்கு, நான் இதை உனக்கு கத்து கொடுக்குறேன், அதுக்கு பதிலா என்னையும் ஈச்சானியும் உங்களுடைய இந்த டீம்ல சேர்த்துக்கிட்டு நம்ம ஒரு பேண்டா இருக்கணும்னு கேட்டிருப்பான். அவனும், அப்படின்னா சரி உனக்கு எனக்கு ஒரு பேட்டில் வச்சு செக் பண்ணி பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு தான் இப்ப இந்த பேட்டிலுக்கே ரெடி ஆயிருக்கானுங்க. ஹீரோவும் இந்த பேட்டில் ஜெயிச்சிடறான். ஈச்சானுக்கு பயங்கர சந்தோஷமாயிடுது. அதுக்கப்புறம் ஈச்சான் அவனுடைய கிளாஸ் சாரை மீட் பண்ணி ஸ்கூல் கிளப் அப்ளிகேஷன் எடுத்துட்டு போய் கொடுத்து, நாங்க இப்ப பேண்டா கரெக்டா ஆளுங்க இருக்கிறோம், சைன் போட்டு கொடுங்கன்னு கேட்கறான். அவரும் சைன் போட்டு கொடுத்துறாரு. அப்புறம் கிளம்பி போய் இவனுங்க 3 பேரும் அவனுங்களை பாக்குறதுக்கு போறானுங்க. அவனுங்களும் ஹீரோ ஜெயிச்சதால இவனுங்க கூட சேர்ந்து ஒரு பேண்டா இருக்கிறதா ஒத்துக்கிறானுங்க. ஆனா அதுக்கு ஒரு கண்டிஷன் வைக்கிறானுங்க. அந்த கண்டிஷன் என்னன்னா, ஈச்சான் ஃப்ரண்ட் மேனா இருக்கக்கூடாதான். ஏன்னா ஃப்ரண்ட் மேனா இருக்கிறவங்க ஹை நோட்ஸ் எல்லாத்தையுமே செம சூப்பரா பாடணும், அதோட ஏதாச்சும் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டும் வாசிக்க தெரியணும். ஆனா ஈச்சானுக்கு ஹை நோட்ஸ் எல்லாம் அந்த அளவுக்கு பாட வருமானு தெரியல. இன்னொரு பக்கம் அவனுக்கு கிட்டார் கூட வாசிக்க தெரியாது. அதனால ஈச்சான் இப்ப ஃப்ரண்ட் மேனா இருக்கணும்னா இன்னும் 3 நாளுக்குள்ள அவன் நல்லா ஹை நோட்ஸை பாடி காட்டணும். அப்படி இல்லையா அவன் கிட்டாராச்சும் வாசிச்சு காட்டணும்னு சொல்லிடுறானுங்க. ஈச்சான் இதை கேட்டதுக்கு அப்புறம் சும்மா இருப்பானா? சாயந்தரம் போயிட்டு பயங்கரமா ஹை நோட்ஸ் எல்லாம் பாட ட்ரை பண்றான். அவனுடைய ஃப்ரெண்டும் இன்னும் இன்க்ரீஸ் பண்றான்னு சொல்ல ஈச்சான் தொண்டை தண்ணி வத்த பாடிட்டு இருக்கான். ஒரு கட்டத்துல பயங்கர டயர்ட் ஆயிட்டு, டேய் என்னால இந்த பிறவில இதை பண்ண முடியும்னு தோணல, நான் அடுத்த பிறவில வந்தாதான் இதை என்னால பண்ண முடியும் போல. டேய் அடுத்த பிறவில வந்தாலும் நீ இப்ப எப்படி இருக்கியோ அப்படியே தாண்டா இருப்ப. இல்ல எனக்கு நம்பிக்கை இருக்கு, அடுத்த பிறவில நான் உன்னை வந்து சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முட்டாள்தனமா அங்க இருந்து ஓடி போய் குதிக்கிறதுக்கு போறான். ஹீரோ பின்னாடியே போய் அவனை புடிச்சு தடுத்து, உங்களுக்கு ஃப்ரண்ட் மேனா தானே இருக்கணும், அதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன், கிட்டார் வாசிக்கிறதுக்கு நான் உங்களுக்கு சொல்லி தரேன்னு சொல்றான். அதுக்கப்புறம் 2 பேரும் அவனுங்களுடைய ரூம்ல இருக்கும் போது ஹீரோ ஈச்சான் கிட்ட, சரி இவ்வளவு கஷ்டப்பட்டு நீங்க அந்த ஃப்ரண்ட் மேனா ஆகணுமா? ஏய் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தொண்டை தண்ணி வத்த பாட்டு கத்துட்டு இருந்தனே, அதெல்லாம் எதுக்காக? சரி புரியுது சொல்லி தரேன், ஆனா அதுக்கு பதில் நீங்க எனக்கு ஒண்ணு பண்ணணும், நீங்க காலேஜுக்கு போகணும். ஏய் எதுக்கு இப்ப திடீர்னு காலேஜ பத்தி பேசிட்டு இருக்க? நான் தான் சொல்லியிருக்கேன்ல நான் காலேஜுக்கு போக மாட்டேன், நான் பணம் சம்பாதிச்சாகணும்ட்டு. இங்க பாருங்க, நீங்க காலேஜுக்கு போகணுன்றது உங்களுடைய பாட்டியோட ஆசைன்னு சொல்றான். ஆக்சுவலா ஈச்சான் டியூட்டர்னு சொல்லி இன்ட்ரோடியூஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம பேரன் இனிமே நல்லா படிச்சு முன்னேறிடுவான்னு சொல்லி அவங்க பாட்டி சந்தோஷப்பட்டு இருந்திருப்பாங்கல்ல. அதனால ஹீரோ அவங்க பேரனுக்கு கத்து கொடுக்க போறதுனால கொஞ்சம் காசு
கொடுக்குறாங்க. ஹீரோவும் வேணான்னு சொல்றான். ஆனா அவங்க பாட்டி இல்ல இது நீங்க வச்சுக்கோங்க, என் பேரை நல்லா படிப்பான், அவன் நல்லா படிச்சுட்டு தான் இருந்தான், ஆனா எங்களுடைய குடும்ப சூழ்நிலையினால இவன் இந்த மாதிரி படிக்காத மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கான். என்னுடைய இந்த கெஸ்ட் ஹவுஸ்ல காலேஜ் படிக்கிற பசங்க எல்லாம் பட்ட படிப்பெல்லாம் முடிச்சுட்டு இந்த தொப்பி மாதிரி எல்லாம் போட்டு வருவாங்க. அந்த மாதிரி தொப்பியோட என்னோட ஈச்சானை நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன், அது உங்களால பண்ண முடியும், எப்படியாச்சும் என் ஈச்சானை படிக்க வச்சிருங்கன்னு கேட்டிருப்பாங்க. இந்த விஷயத்தை ஈச்சான் கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் அவனும் சரி நான் பண்றேன், ஆனா நான் அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும், நீ எதுக்காக எனக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க, நான் எப்பனா ஆபத்துல இருந்தா என்ன காப்பாத்துற, எனக்காக பேண்ட்ல வந்து கிட்டார் வாசிக்கிறேன்ற, எனக்கு சொல்லி கொடுக்குறேன்னு சொல்ற, ஆனா என்ன சேக்கிங் பக்கம் மட்டும் சேர விட மாட்டற, இதெல்லாம் நீ எதுக்கு பண்ற, என்கிட்ட ஏதாச்சும் பொருள் வைக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கியா என்ன, இதெல்லாம் நான் பண்றதுக்கு காரணம் நீங்க என்ன நிறைய தடவை காப்பாத்திருக்கீங்க, என்ன தண்ணில இருந்து காப்பாத்திருக்கீங்க, என்ன நெருப்புல இருந்து காப்பாத்திருக்கீங்க, அப்புறம் அப்படின்னு சொல்லி நிறுத்திட்டு சரி இப்ப படிங்கன்னு சொல்றான். ஈச்சானோ என்ன உடனே படிக்கணுமா, சரி படிச்சு தொலைக்கிறேன்னு படிக்க போக ஹீரோ அவனுடைய கையை பிடிச்சிட்டு இதான் நம்மளுடைய முதல் நாள்னு ரெண்டு பேரும் சேர்ந்து படிக்க போற விஷயத்த பத்தி சொல்றான். ஆனா ஈச்சான் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இல்ல இல்ல பாட்டி இவங்கிட்ட இருந்து காப்பாத்துங்க பாட்டி, டே எனக்கு பொண்ணுங்க தாண்டா பிடிக்கும் அப்படின்னு கெஞ்சறான். ஹீரோவா அவனை பிடிச்சி உட்கார வச்சு படிக்க வைக்கிறான். ஈச்சானும் அதுக்கப்புறம் படிக்கிறான். இவன் இப்படி படிச்சுட்டு இருக்கிறத வெளியே இருந்து எல்லாரும் ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கானுங்க. இந்த விஷயத்த பாட்டி கிட்ட சொல்ல பாட்டியும் இதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இப்ப அப்படியே சங்க காட்டுறாங்க. அவளுக்கு சேக்கியும் கிட்ட இருந்து லெட்டர் வந்திருக்கு. அந்த லெட்டர்ல சேக்கியும் நான் யூஎஸ்க்கு வந்துட்டேன், அன்னைக்கு ஏர்போர்ட்ல நீ என்ன பார்க்க வருவேன்னு நினைச்சேன், ஆனா நீ வரல, இருந்தாலும் பரவாயில்ல, நான் பார்த்ததுலயே நைஸான பர்சன் தான் நீ தான், அதோட நான் அந்த ஸ்கூல்ல இருந்து வந்துட்டதுனால என்ன காம்படிஷனா பார்த்தவங்களுக்கு எல்லாம் இப்ப நிம்மதியா இருக்கும், ஆனா எனக்கு என்னன்னா நான் போனதை நினைச்சு நிஜமாலே வருத்தப்படுற யாராச்சும் ஒருத்தர் இருப்பாங்களான்றதுதான் அப்படின்ற மாதிரி எழுதியிருக்கா. இதை படிச்சதுமே சங்குக்கு ஈச்சான் ஞாபகம் வந்துட்டு நேரா அவனை ஃபர்ஸ்ட் மீட் பண்ண லைப்ரரிக்கு போயிட்டு அவன் திரும்ப வருவானா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கா. அப்ப அங்க ஈச்சான் வர மாதிரி தெரியுது, ஆனா வர்றது ஈச்சான் கிடையாது, ஹீரோ தான். இவளுடைய கண்ணுக்கு தான் ஈச்சான் மாதிரி தெரியுது. அதுக்கப்புறம் ரியலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் சரி அவன் வரல போல அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறா. ஹீரோவும் லைப்ரரிக்குள்ளதான் வரான். அம்மாவும் பையனும் எதிர பக்கத்துல போய்கிட்டு இருக்காங்க. சங்கு கிராஸ் பண்ணி போனதுக்கு அப்புறம் ஹீரோவுடைய மனசுக்குள்ள சங்க ஏதோ ரொம்ப நாள் தெரிஞ்ச மாதிரியான ஒரு ஃபீல் வருது. அதுக்கப்புறம் அங்கிருந்து அப்படியே புக்குங்க எல்லாம் எடுத்துட்டு வெளியே வரான். வரவேல ஈச்சானுடைய ஃப்ரெண்டை பாத்துறான். அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே ஒன்னா பஸ்ல போயிட்டு இருக்கானுங்க. அப்ப சங்கு படிக்கிற அந்த ஸ்கூல்ல இருக்கிற சில பொண்ணுங்க ஹீரோ அந்த பையன் கூட பேட்டில் போட்டான்ல, அந்த விஷயம் இவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு போல. இப்ப ஹீரோவை பத்தி தான் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. அவன் ரொம்ப அழகா இருப்பானாண்டி அப்படின்ற மாதிரிலாம். ஹீரோக்கா இவங்க எல்லாரும் இப்படி பேசுறதை கேட்டு அப்படியே உள்ளுக்குள்ள செம சந்தோஷமா இருக்கு. அதோட ஈச்சான் இப்ப பேண்டை கிரியேட் பண்ணிட்டான்ல, அந்த விஷயமும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனா என்ன இதை பாக்குறதுக்கு சேக்கியும் தான் இல்ல, அவ படிக்கிறதுக்காக வெளிநாட்டுக்கு போயிட்டா அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் ஹீரோக்கும் ஈச்சானுடைய ஃப்ரெண்டுக்கும் செம அதிர்ச்சியா இருக்கு. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் கெஸ்ட் ஹவுஸுக்கு வந்துட்டு இருக்க வழியில சேக்கிங் இப்படி வெளிநாட்டுக்கு போயிட்டான்னு தெரிஞ்சா ஈச்சான் என்ன ஆவான்னு தெரியலையே, அவளுக்காக தான் இந்த பேண்டே உருவாக்கணும், அதனால நம்ம இந்த விஷயத்த அவனுக்கு சொல்ல வேணாம், மறைச்சிடலான்னு சொல்லி ரெண்டு பேருமே முடிவு பண்ணிடுறானுங்க. இப்படியே ரெண்டு பேரும் கெஸ்ட் ஹவுஸுக்கு வர ஈச்சான் உட்காந்து படிச்சிட்டு இருக்கான். ஈச்சான் ஃப்ரெண்டை பார்த்ததும் டேய் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க, நான் பாட்டியோட நூடுல்ஸ் சாப்பிடலான்னு வந்தேன்டா. ஏண்டா நீ நூடுல்ஸ் சாப்பிட்றதுக்கு தான் இங்க எங்க பாட்டி கெஸ்ட் ஹவுஸ் வச்சு நடத்திட்டு இருக்காங்களா, பாட்டி இவனுக்கு நூடுல்ஸ் எல்லாம் கொடுக்காத பாட்டி, ஐயோ பாட்டி அப்படிலாம் பண்றாதீங்க, அதோ வரன்னு சொல்லி ஈச்சானோட ஃப்ரெண்டு ஓடிடுறான். ஈச்சானும் இந்தா நீ கொடுத்த ஹோம்வொர்க்கை முடிச்சிட்டேன், நீ ப்ராமிஸ் பண்ண மாதிரி எனக்கு ரிவார்டை கொடுன்னு ஹீரோ கிட்ட கேட்கறான். ஹீரோ அவனுடைய தலையை தடவி கொடுத்து கண்ணத்தெல்லாம் கிள்ளிட்டு இருக்கான். ஈச்சானும் டே இதெல்லாம் என்னது, இதான்ப்பா என்னோட ரிவார்டு, டேய் நீ கொடுத்த ஹோம்வொர்க்கை முடிச்சிருக்கேன், ஒழுங்கு மரியாதை எனக்கு கிட்டாரை கத்து கொடுன்னு கேட்கறான். பாட்டியும் நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு வாங்கன்னு கூப்பிட ரெண்டு பேரும் ஓடிடுறானுங்க. அப்படியே நைட் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கும் போது பால் ஈச்சான் கிட்ட டே ஈச்சான் நீ உன் டீமோட உன்னுடைய பெர்ஃபார்மன்ஸை பண்ணும் போது நாங்க எல்லாரும் வரோம், என்னோட டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற எல்லார்கிட்டையும் சொல்லி வர வைக்கிறேன்டா. சரி சரி வரவை, சேக்கியும் என்னுடைய பெர்ஃபார்மன்ஸை பார்க்க வருவா, எனக்கு இப்ப அவளை என்னமோ பார்க்கணும் போல இருக்கு, நான் அவளுக்கு தெரியாம அவளை போய் பார்த்துட்டு வந்துட்டுமான்னு சொல்றான். ஹீரோவும் ஈச்சானுடைய ஃப்ரெண்டும் ஒன்னா இல்ல முடியாது அப்படின்னு சொல்லி கத்துறானுங்க. வாயில இருந்த சாப்பாடெல்லாம் தெரிச்சிருது. சேக்கிங்க்கு பண்ண ப்ராமிஸை மறந்துட்டீங்களா, நீங்க எல்லாத்தையும் முடிக்கிற வரைக்கும் அவளை பார்க்க கூடாதுன்னு சொல்லிருக்கீங்களான்னு சொல்ல ஈச்சானும் அதுவும் சரிதான்னு சொல்லி அமைதியாயிடுறான். அதுக்கப்புறம் தான் ரெண்டு பேருக்கும் நிம்மதியாவே இருக்கு. ஹீரோவும் பெரிய வயசா இருக்கிற சேக்கியும் யூஎஸ்ல இருந்து அவங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறமா தானே வந்ததா சொல்லியிருப்பாங்க. அதை யோசிச்சு பார்த்து எப்படியும் சேக்கியும் யூஎஸ்ல இருந்து திரும்ப வரப்போறது இல்ல, இது அப்பாக்கு தெரிஞ்சா அப்பா எப்படி ரியாக்ட் பண்ணுவார்னு தெரியலையேன்னு யோசிச்சுட்டு இருக்கான். ஆனா இவன் யோசிச்சுட்டு இருக்க எல்லாமே தப்புன்ற மாதிரி சேக்கியும் திரும்பவும் கொரியாவுக்கு வந்துடுறா. இவன் எந்த காரணத்துக்காக இப்ப திரும்ப வந்திருக்கான்னு தெரியல. நேரா அவளுடைய வீட்டுக்கு போயிட்டு அவளுடைய ஃபேமிலி போட்டோவை பார்த்து அம்மா என்னை மன்னிச்சிருங்க, இனிமே நீங்க நினைக்கிற பொண்ணா என்னால இருக்க முடியாது, என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. சொல்லிட்டு இருந்தவ திடீர்னு சிரிச்சுக்கிட்டு இனிமே நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கா. இப்படி அவ திரும்ப வரா மாதிரி ஹீரோ ஒரு கெட்ட கனவு கண்டு முடிச்சுக்கிறான். அப்போ பக்கத்துல ஈச்சான் இல்லாததை பார்த்ததும் வெளியே போறான். அங்க ஈச்சான் உட்காந்து கிட்டாரை வாசிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஆனா அவனால சரியா வாசிக்க முடியல. டேய் நீ சொல்லி கொடுத்த மாதிரி தான் வாசிக்க பாக்குறேன், ஆனா என்னால வாசிக்க முடியலடா, அதெல்லாம் வாசிக்கலாம் இங்க கொடுங்க, கிட்டாரை எப்பவுமே இஷ்டத்துக்கு வாசிக்க கூடாது, நாம கிட்டார் கிட்ட பேசணும் அப்படின்னு விவா எப்படி சொல்லி கொடுத்துருப்பாரோ அதே மாதிரி ஈச்சானுக்கு
ஈச்சானுக்கு சொல்லி கொடுக்குறான். அப்படியே அடுத்த நாள் கெஸ்ட் ஹவுஸ்ல எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கானுங்க. பாட்டி ஈச்சானும் ஹீரோவும் ஒரே மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்கிறத பார்த்துட்டு உங்க 2 பேரும் அண்ணன் தம்பின்னு சொன்னா கூட எல்லாரும் நம்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்ப ஈச்சான் ஸ்கூல் முடிஞ்சதும் ஐஸ்கிரீம் கடையில என்ன வந்து பாரு, நீ பார்ட் டைம் ஜாப் என்கிட்ட கேட்டிருந்தல, நான் என்னுடைய மேனேஜர் கிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஈச்சான் கிளம்பி ஸ்கூலுக்கு போறான். அவன் ரொம்ப சந்தோஷமா ஜாலியா குச்சிட்டு போய்கிட்டு இருக்கிறத 2 பசங்க பார்த்துட்டு, பாரு இவன் சேக்கியுக்காக தானே பேண்டை உருவாக்கினான், ஆனா இப்ப அவன் வெளிநாட்டுக்கு போயிட்டா, இருந்தாலும் இவன் எவ்வளவு சந்தோஷமா இருக்கான் பாருன்னு சொல்றானுங்க. இதை கேட்ட ஈச்சான் பயங்கர அதிர்ச்சியில, என்னடா சொல்றீங்க, சேக்கியும் வெளிநாட்டுக்கு போயிட்டாளா? ஆமா உனக்கு தெரியாதான்னு சொல்றானுங்க. ஈச்சானும் ஒரு மாதிரி சோகமாயிடுறான். இன்னொரு பக்கம் சேக்கியும் உண்மையாவே கொரியாவுக்கு வந்துட்டு இருக்கா. அவ முடியெல்லாம் அப்படியே ஷார்ட் பண்ணி விட்டுட்டு இனிமே எனக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்க போறேன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கா. அவளுக்கு பிடிச்ச ட்ரெஸ் எல்லாம் மாட்டிட்டு வெளியே கிளம்பிட்டு இருக்கா. அதே நேரம் ஹீரோ நடந்து வந்துட்டு இருக்கும் போது ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் இருக்கிற கடையை பாக்குறான். அந்த கடையை பார்த்துதான் அவனுக்கு விவா ஞாபகம் வந்துருது. அப்ப அந்த கடைக்குள்ள இருந்தவரு இவன் கிட்டாருங்களை எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறத பார்த்ததும் உள்ள கூப்பிடுறாரு. அது வேற யாரும் கிடையாது, விவா தான். இவன் உள்ள போனதும், என்னப்பா உனக்கு கிட்டார் வேணுமா, எந்த மாதிரி கிட்டார் வேணும், எலக்ட்ரிக் கிட்டார் வேணுமா இல்ல நார்மல் கிட்டார் வேணுமான்னு கேக்குறாரு. அவனும் எனக்கு ஒரு எலக்ட்ரிக் கிட்டார் வேணும், இதை நான் எங்க அப்பாக்காக வாங்குறேன், ஆனா இப்ப என்கிட்ட காசு இல்ல, நான் பார்ட் டைம் ஜாப் தான் சேர போறேன், சேர்ந்ததும் நான் வந்து வாங்கிக்கிறேன், நீங்க வேணா அதை கொஞ்சம் எடுத்து வைக்கிறீங்களான்னு சொல்றான். அவரும் சரின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்ப ஹீரோ கடைக்கு வெளியில சேக்கிங் நடந்து போய்கிட்டு இருக்கிறத பாக்குறான். இதை பார்த்து அவனுக்கு பயங்கர ஷாக்கு. சேக்கிங் அவகிட்ட இருக்கிற பொருளுங்களை எல்லாம் எடுத்துட்டு வந்து ரோட்டோரமா போட்டு வித்துட்டு இருக்கா. ஹீரோ அங்க வந்து நீங்க சேக்கிங் தானேன்னு கேட்க, சேக்கிங் என்னமோ இவனை தெரியாத மாதிரி நடிச்சிட்டு இருக்கா. அவனும் எனக்கு தெரியலன்னா அதெல்லாம் பிரச்சனை இல்ல, நீங்க எதுக்காக இப்ப திரும்ப இங்க வந்தீங்க, ஏன் நான் இங்க திரும்ப வரக்கூடாதுன்றதுக்கு ஏதாச்சும் சட்டம் இருக்கா என்ன? அப்படியெல்லாம் இல்லதான், அப்புறம் எதுக்கு என்கிட்ட கேட்டுட்டு இருக்கேன்னு சொல்றா. அப்ப அங்க போலீஸ் வர்றத பார்த்ததும், சரி போலீஸ் வந்துட்டு இருக்காங்க, நம்மள புடிச்சாங்கன்னா அவ்வளவுதான், இங்க இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு அங்க இருக்க ஒரு கடை அங்க வந்து என்ன பாருன்னு சொல்லிட்டு போயிடுறா. இவனும் எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டு இருக்கான். ஒரு பக்கம் ஈச்சானுடைய பேண்ட்ல இருக்கிற அந்த 3 பேரும் பேசிட்டே வந்துட்டு இருக்கானுங்க. அப்ப திடீர்னு யாரோ ரொம்ப சூப்பரா கிட்டார் வாசிக்கிற மாதிரியான சத்தம் கேக்குது. என்னன்னு போய் பார்த்தா ஈச்சான் தான் ரொம்ப சோகமா சேக்கியவங்க நினைச்சு பாட்டு பாடி வாசிட்டு இருக்கான். இவனுங்க அதை அப்படியே உருகி கேட்டுக்கிட்டு இருக்கானுங்க. ஈச்சான் வாசிச்சு முடிச்சதுக்கு அப்புறம், உன்னோட ஆடிஷன் முடிஞ்சிருச்சுடா, நீ தாண்டா நம்ம பேண்டுக்கு ஃப்ரண்ட் மேனு சொல்லி தம்ஸ் அப் காட்டிடுறானுங்க. ஈச்சானுக்கு சுத்தமா அதுல சந்தோஷமே இல்ல. ஏன்னா எதுக்காக அவன் பண்ணானோ அவளே இங்க இல்ல, அதை நினைச்சு அப்படியே கண்ணு கலங்குது. இன்னொரு பக்கம் ஹீரோ சேக்கியவங்க மீட் பண்ணி, நீங்க எதுக்காக இப்படி பண்ணீங்க, ஈச்சானுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்துட்டு எதுக்காக இங்க இருந்து சொல்லாம கொள்ளாம இப்படி போனீங்க, அட்லீஸ்ட் ஈச்சான் கிட்ட சொல்லிட்டாச்சும் போயிருக்கலாம்ல. ஆமால நான் ரொம்ப கெட்டவன் நினைக்கிறேன், சரி நானே ஈச்சானை பார்த்து மன்னிப்பு கேட்டுறேன். இல்ல ஈச்சானெல்லாம் நீங்க பார்க்க கூடாதா, எதுக்கு அப்படி சொல்ற, அப்படின்னா ஏதோ ஒரு காரணம் இருக்கு, நான் இங்க திரும்ப வரக்கூடாதுன்னு நினைச்சிருக்க, ஈச்சானையும் பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறேன், அப்படின்னா ஏதோ ஒரு காரணம் இருக்கு தானே. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுன்னு சொல்லி பேச்ச மாத்தி எதுக்காக நீங்க திரும்ப வந்தீங்க அதை முதல்ல சொல்லுங்க. நான் சொல்லுவேன், ஆனா அது கொஞ்சம் ரியலிஸ்டிக்காலாம் இருக்காது, என்னுடைய வாழ்க்கையை விடவா, பரவாயில்ல சொல்லுங்க. நாங்க யூஎஸ்க்கு போனதுக்கு அப்புறம் தான் எங்க அப்பாக்கு இன்னொரு வைஃப் இருக்காங்கன்ற விஷயமே எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. அதனால எங்க அம்மா ரொம்ப டிப்ரெஷன் ஆகி மறுபடியும் குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதோட என்னையும் சுத்தமா கண்டுக்கவே இல்லை. என்னால மறுபடியும் அவங்களுடைய தலையாட்டி பொம்மையா இருக்க முடியாது, அதனாலதான் திரும்ப இங்க சாகிறதுக்காக வந்தேன்னு சொல்றா. இதை கேட்ட ஹீரோக்கு செம்ம அதிர்ச்சியா இருக்கு. அவளும் ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வித்தியாசமான ஒரு விஷயம் நடந்துச்சு, அதனால இன்னும் கொஞ்ச நாள் இருந்து அது என்னன்னு பாத்துடலான்னு இருக்கேன். அது மட்டும் இல்லாம என்னை பார்த்த விஷயத்த வேற யாருக்கிட்டையும் சொல்லிடாதன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறா. ஹீரோவும் அப்படியே அதிர்ச்சியிலே தான் இருக்கான். அதே நேரம் ஈச்சான் வேலை செய்யற இடத்துக்கு ரொம்ப சோகமா வரான். அவன் கூட வேலை செய்யற ஆளும் சங்கு கடைக்கு வெளியில போறத பார்த்துட்டு, ஈச்சானே அதோ அந்த பொண்ணு தாயா அன்னைக்கு உனக்காக இன்விடேஷனை கொடுத்த பொண்ணுன்னு சொல்ல, ஈச்சானும் நேரா சங்கு கிட்ட போயிட்டு, என்ன தெரியுதா இந்த இன்விடேஷனை நீ தான் கொடுத்தியான்னு எடுத்து காட்டுறான். அவளும் இதை கொடுத்தது நம்ம தான் சொல்லி கேட்கறான்னு புரிஞ்சுக்கிட்டு ஆமான்னு தலையாட்டுறா. அதுக்கப்புறம் அவன் சேக்கியும் எழுதுனா மாதிரியான லெட்டர் இருந்துச்சுல, அந்த லெட்டரை காட்டந்தோம் சங்கு அதை வாங்க பாக்குறா. ஈச்சானும் இவ தான் அமைச்சிருக்கான்னு புரிஞ்சுக்கிட்டு, எதுக்காக இப்படி பண்ண, நீ பண்ண வேலையால எல்லாமே நாசமா போயிடுச்சு, இப்போ உனக்கு சந்தோஷமா அப்படின்னு சொல்லி கத்துறான். சங்கும் இவன் கத்துறான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு ஒரு மாதிரி பதட்டத்தோட அங்கிருந்து போறா. அப்ப அவ பின்னாடி கார் வந்துட்டு இருக்கு, ஹார்ன் அடிக்கிறாங்க, ஆனா இவளுக்கு தான் காது கேட்காதுல, அதனால அப்படியே போய்கிட்டே இருக்கா. அப்ப ஈச்சான் அவளை பிடிச்சி இழுத்து, உனக்கு என்ன மூளை குழம்பிச்சா, பின்னாடி ஹார்ன் அடிச்சுட்டு வண்டி வருது அது கூட கேட்காம போய்கிட்டு இருக்க, நீ என்ன செவுடான ஆக்ஷனோட கத்துறான். இது சங்குக்கு புரிஞ்சதும் அவன் ரொம்ப அப்செட்டா கையை ஒதுரி விட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறா. இவனும் புலம்பிக்கிட்டே கடைக்கு வரான். அவன் கூட வேலை செய்யறவரும், எதுக்குடா புலம்பிட்டு வந்துட்டு இருக்க, இப்ப போய் அந்த பொண்ணை பார்த்தனே அவன் ரொம்ப தான் பண்றா, அவளுக்கு நான் ஹெல்ப் எல்லாம் பண்ணிருக்கேன், எனக்கு ஒரு தேங்க்ஸ் கூட சொன்னது கிடையாது, என்னமோ பேசாம அமைதியா அப்படியே என்னை தட்டி விட்டு போய்கிட்டு இருக்கா. ஈச்சான் உனக்கு அவளுக்கு காது கேட்காதுன்ற விஷயம் தெரியாதான்னு சொல்றாரு. அப்பதான் ஈச்சானுக்கு சங்குக்கு காது கேட்காதுன்ற விஷயமே தெரியுது. இன்னொரு பக்கம் சங்கம் அவளுக்கு பிடிச்ச ஈச்சான் நீ என்ன செவுடான்னு கேட்டதால ரொம்ப கண்களையும் உடஞ்சு அழுதுகிட்டு இருக்கா. ஈச்சானுக்கு அவளை திட்டத்துல ரொம்ப ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சியா இருக்கு. அதனால அவளை பார்க்கலான்னு சொல்லி மழையில கொடை எடுத்துட்டு கிளம்புறான். அப்ப எதிரில சேக்கியும் அவனை பாக்குறதுக்காக கொடையோட வரா. இன்னொரு பக்கம் ஹீரோவும் சேக்கியும்
சேக்கியும் பேசின விஷயத்தையெல்லாம் அப்படியே யோசிச்சுட்டே தான் வந்துட்டு இருக்கான். அப்ப அவன் சின்ன வயசுல அவங்க அப்பா கிட்ட அவனுடைய அப்பா அம்மா எப்படி மீட் பண்ணாங்கன்ற விஷயத்தை கேட்டிருப்பான். அவங்க அப்பாவும், உங்க அம்மாவை நான் 20 வயசு இருக்கும் போது சைன் லாங்குவேஜ் கிளாஸ்ல தான் பார்த்தேன், பார்த்ததுமே பிடிச்சிருச்சு, அதோட உங்க அம்மாவுடைய வாய்ஸ் ரொம்ப சூப்பரா இருக்கும் தெரியுமா, அப்பா அம்மா தான் பேச மாட்டாங்களே, அவங்க வாய்ஸ் நல்லா இருக்கும்னு சொல்றீங்க, அவளுடைய சைன் லாங்குவேஜை தான் நான் வாய்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கேன், அவளுடைய சைன் லாங்குவேஜ் எனக்கு ரொம்பவும் பிடிக்கும்னு சொல்லியிருப்பாரு. இந்த விஷயத்தெல்லாம் இப்ப ஹீரோ யோசிச்சுட்டு அப்பாக்கு ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் காது கேட்காம போயிருக்கு, அதுக்கப்புறமா தான் அவர் எனக்கு தெரிஞ்சு சைன் லாங்குவேஜ் கிளாஸுக்கு போயிருக்கணும், அங்கதான் அப்பா அம்மாவை மீட் பண்ணிருக்காரு, அதுக்கப்புறமா தான் ஒருத்தர் பிடிச்சி போய் கல்யாணம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்ப அப்பாக்கு ஆக்சிடென்ட் ஆகி அவர் சைன் லாங்குவேஜ் கிளாஸுக்கு போலையனா நானும் அண்ணனும் பிறந்திருக்கவே மாட்டோமே, ஐயோ அப்படின்னா நான் முதல்ல இப்ப எங்க அம்மாவை தான் கண்டுபிடிக்கணுமேனு யோசிச்சுட்டு நடந்து வந்துட்டு இருக்கான். அப்ப அவன் மழையில சங்கு உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவன் வச்சிட்டு இருக்க கொடைய அவளுடைய கையை பிடிச்சி கொடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். சங்கம் அந்த கொடையை தூக்கி போடலான்னு போகும்போது தான் அந்த கொடையில வாழ்க்கை உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்தா அந்த கஷ்டத்தை சந்தோஷமா மாத்த ட்ரை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு மோட்டிவேஷனான கோட் இருக்கிறத பாக்குறா. இத பார்த்த அவளுக்குள்ளேயே கான்பிடென்ட்டா வர வச்சுட்டு ஈச்சானை மீட் பண்றதுக்காக அங்கிருந்து கிளம்புறா. ஹீரோவுமே ஈச்சான் சொன்ன மாதிரி கடைக்கு வரான், சங்குமே ஈச்சானை பாக்குறதுக்காக வரா. ரெண்டு பேருக்கும் ஈச்சானும் சேக்கியும் ஒன்னா இருக்கிறத பார்த்ததும் பயங்கர அதிர்ச்சியா இருக்கு. ரெண்டு பேருமே மனசுக்குள்ளேயே நான் ரொம்ப லேட்டா வந்துட்டேன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஈச்சானும் சேக்கியுங்க பார்த்த அதிர்ச்சியில சேக்கியும் நீயான்னு கேட்க அவளும் எப்படி இருக்க ஈச்சான், உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு இருக்கா. இதை பார்த்துட்டு இருந்த சங்கும் சேக்கியும் திரும்ப வந்துட்டான்னு ஒரு மாதிரி அப்செட்டா கொடைய கீழே போட்டுடுறா. இப்படியே இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்ற எல்லாத்தையும் அடுத்தடுத்த எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பை கைஸ்.